வருஷமும் தை முதல் நாள் திருவள்ளுவர் ஆண்டு, தை 2ஆம் நாள் திருவள்ளுவர் தினத்தை நாம் கொண்டாடி இருக்கின்றோம். அந்த தினத்தில் தான் தை பொங்கலையும் கொண்டாடுகின்றோம். இந்த தினத்தில் இங்கு வந்திருக்கும் அனைவரையும் வணங்கி என் உரையை துவங்குகிறேன். கிறிஸ்தவர்களுடைய அடையாளம் பைபிள், முஸ்லிம்களுடைய அடையாளம் குரான், இந்துக்களுடைய அடையாளம் பகவத்கீதை. ஆனால் ஒட்டுமொத்த மனித குலத்தின் மீட்சிக்கான அடையாளம் எது தெரியுமா? திருக்குறள் தான். திருக்குறள், திருவள்ளுவர் எங்கள் அடையாளம், திருக்குறள் எங்கள் அறிவாழும் என்கின்ற மகுட வாக்கியத்தோடு இந்த விழா மிகவும் கம்பீரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக்சுவலி பாரதி இப்படி சொல்லுவாருங்க, நம் தமிழ்நாட்டில் பிறந்த தமிழர்களுக்கு அழிவே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா நம் திருக்குறள் என்ற ஆயுதத்தை கையில் கொண்டிருக்கின்றோம். அதனால் நம் தமிழ்நாட்டில் பிறந்த தமிழர்களுக்கு அழிவில்லை அப்படின்னு மகாகவி பாரதியார் சொல்றாங்க. ஓகேவா? இப்படி சொல்றாரு. ஒவ்வொரு நம்ம தமிழ்நாட்டிற்கு ஒரு முகவரி சொல்றாருங்க பாரதியார். என்ன தெரியுமா? அதாவது ஒவ்வொரு ஜில்லாவிற்கும் ஒரு பெருமை இருக்கிறது, அதுபோல் நம் தமிழ்நாட்டிற்கும் ஒரு பெருமை இருக்கிறது. அது என்ன தெரியுமா? கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு மகாகவி பாரதியார் சொல்வாருங்க. வள்ளுவன் தன்னை உலகினிக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு மகாகவி பாரதியார் முடிக்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் இருக்காங்கல்ல, 10 வரிகள்ல சொன்னா புரிஞ்சுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இருக்கிற குழந்தைங்க கேட்கிற மாதிரி பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் அவ்வளவுதான், நீ அடுத்த லைனே சொல்ல வேணாம், அந்த 2 வரியில இன்றைய காலகட்டத்தில் அந்த குழந்தைகள் புரிஞ்சிக்கக்கூடிய அந்த ரீல்ஸே கொண்டு வந்து, இப்பெல்லாம் இன்ஸ்டாகிராம் இருக்குல்ல, அந்த மாதிரி ரீல்ஸே கொண்டு வந்தவர் அந்த காலத்துல நம்ம திருவள்ளுவர் தான் என்று சொல்லி ஒரு புத்தகம் நம்மை பக்குவப்படுத்தும். நம்ம ஒரு புத்தகத்தை படிக்கிறதுனால நம்ம மனதை பக்குவப்படுத்தும். அந்த வகையில திருக்குறள் வந்து நம்ம மனதை பக்குவப்படுத்தும். திருவள்ளுவர் சொல்றாருங்க. ஆக்சுவலி என்னன்னா, ஜீசஸ் சொல்லுவாருங்க, இப்படி விதைகள் சொல்லுவாருங்க, எப்படி நான் ஒரு விதையை தூவுகிறேன், காது உள்ளவர்கள் கேட்க கடவர் அப்படின்னு சொல்லிட்டு ஜீசஸ் கிறிஸ்து சொல்லுவாங்க. சில விதைகள் தரையில் விழுகின்றன, பறவைகள் பச்சித்து போகின்றன. சில விதைகள் பாறையில் விழுகின்றன, மண் ஆழமில்லா பாதையில் விழுகின்றன, அந்த வெயில் பட்டு கருகுகின்றன. சில விதைகள் முட்களில் விழுகின்றன, சில விதைகள் தான் நிலத்தில் விழுகின்றன. அப்படி விழுந்த அந்த விதைகள் 30ஆகவும் 60ஆகவும் 100 மடங்காகவும் நமக்கு போகம் தருகின்றன. ஆக்சுவலி இப்போ திருவள்ளுவர் இருக்காருங்க, அதாவது எனக்கு எப்பொழுதுமே நம்முடைய சிந்தனையை மாற்றக்கூடிய சொல்லின் மீது தனி கவனம் இருக்கிறது. அந்த வகையில் திருக்குறளில் நம்ம ஒவ்வொரு திருக்குறளையும் படிக்கக்குள்ள நம்முடைய சிந்தனையை மாற்றக்கூடிய அந்த சொல் திருக்குறளில் இருக்கின்றது என்று சொல்லி திருவள்ளுவர் எப்படி சொல்றாருங்க, சொல்லுதல் யாருக்கும் எளி அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல் என்கிறார். நம்ம சொல்றது ரொம்ப ஈஸி, ஆனா அதைப்படி செயல்பட்டோமா அதுலதான சூட்சுமமே இருக்கிறது. அப்போ சொல்லுதல் யாருக்கும் எளி, இப்படி செய் என்று நாமும் பிறருக்கு சொல்லி மரமென வழிகாட்டி நிற்கின்றோம், அன்பாய் அறிவுரைகளை கூறுகிறோம். ஆனா மகனையும் மகளையும் தொலைக்காட்சி பார்க்காதீர்கள் என்று சொல்லி நாம் தொலைக்காட்சி பார்க்க உட்கார்ந்திருந்தால் பிள்ளைகள் என்ன நினைப்பார்கள்? பிள்ளைகள் எப்படி செயல்படுவார்கள்? மாற்றங்கள் என்பது நம்மிடமிருந்து தான் உண்டாக வேண்டும். அப்போ நம்ம சொல்றது சொல்லா இல்லாம சொல்லை தாண்டி செயலாய், சொல்லை விட செயல் உரத்து பேசும் அப்படின்னு திருவள்ளுவர் எனக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. இப்படி சொல்றாரு திருவள்ளுவர், செய்யத்தக்க அல்ல செய்ய கடும், செய்யத்தக்க செய்யாமையானும் கடும் அப்படின்னு சொல்றாருங்க. நம்ம எந்த காரியத்தை செய்ய வேண்டுமோ அந்த காரியத்தை செய்யாமல் இருந்தாலும் அந்த காரியம் கெட்டு போகும். எந்த காரியத்தை செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் இருந்தாலும் அந்த காரியம் கெட்டு போகும் அப்படின்ற கல்லூரி எனக்கு சொல்லி தருவாங்க. ஆக்சுவலி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமுக்கு ஒரு திருக்குறள் ரொம்ப பிடிக்கும். அது எனக்கும் மிகவும் பிடித்த குறள் உங்களுக்கு சொல்றேன். வெள்ளம் தனியது மலர் நீட்டம், மாந்தர்தம் உள்ளம் தனியது வைப்பர். வெள்ளம் என்ன தெரியுமா? தண்ணீர். தாமரை குளங்கள் இருக்கும், அங்கு தடாகங்கள் இருக்கும், அள்ளி பூத்திருக்கும், ஆம்பல் பூத்திருக்கும், நெய்தல் பூத்திருக்கும். அந்த குளத்துல ஒரு 10 நாள் வறட்சியோட இருக்கும். அந்த வறட்சியோட இருக்கிற அந்த குளத்துல அந்த சேறு இல்லாத, அந்த சேறு குழைஞ்சிருக்கிற அந்த குளத்துல அந்த தாமரை பூ தன்னை எங்க வச்சிருக்கு தெரியுமா? அந்த சேறு